ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜேஆர்ஆர் ஹோம். நாங்கள் ஃபேமிலியாக ஒண்டர்லா போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே அங்கே எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது மாதிரி அங்கே நிறையா டான்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் உள்ளே போகிறப்ப ஒரே கேம்ஸுங்கெலாம் நிறையா கேம்ஸ் இருந்தது. வாட்டர் கேம்ஸு நார்மல் கேம்ஸுங்க எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்பவே பயமாக இருந்தது விளையாடுறதுக்கெலாம். நல்லா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இங்கே வந்தாலே எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, அப்படி இருந்தது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே இது ஃபேமிலியாக போக வேண்டிய இடங்கள்ல இது ஒரு இடம். இங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம திங்ஸ் எல்லாம் ஒரு லாக்கரில் கொடுத்துட்றாங்க வச்சுக்கிறதுக்கு. நம்ம கீயோட நம்ம கையில் தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த தண்ணிலாம் பயங்கரமாக நம்ம கடல் தண்ணி போலயே அதில் போய் நம்ம நின்னோம்னா கடலால் எப்படி அடிக்குமோ அது மாதிரியே அந்த வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்தது. இந்த கேம்லாம் ரொம்ப பயமாக இருந்தது பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கத்திக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பயந்துக்கிட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இங்கே இருக்க கேம் எல்லாமே ரொம்ப த்ரில்லாகவும் மைண்டுக்கு நல்லா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் மைண்ட் ப்ளோயிங்காகவும் இருந்தது. சொல்லணும்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த போட் கூட பாருங்கள், இந்த வாட்டரில் அங்கேருந்து விழுகிறது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது மாதிரிலாம் வெளிலலாம் போய் பார்த்து கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே. இது கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக இது வர வேண்டிய இடங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலியாக. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் நிறையா பேர் நாங்கள் போயிருந்தப்போ வந்துருந்தாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரே இதாக இருந்தது. இப்போ நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதை விட ஒரு சில விஷயங்கள் அடுத்தவங்க பண்ணுறதை பார்க்குறப்பே நமக்கு மனசுக்கு ஒரு நல்லா திருப்தியாக இருக்கும்ல. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தீங்கன்னா போய் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் போவீங்க, பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நல்ல க்ரீனரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு கேமுமே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதோட பயத்துக்கும் கடந்து கத்தவும் செய்கிறாங்க. நல்லா கத்தி என்ஜாய் பண்ணாங்கலாம். வாட்டர் கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுக்கு என்ன சொல்லனே தெரில. ஃபுல்லாக ஒரே எல்லாருக்குமே எங்கேயோ வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறதுக்கு வெளியிலலாம் இப்படிலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஏதோ புது உலகத்துக்கு வந்தது மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு இது எல்லாமே. அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். இது இங்கே வந்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். இது நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியே நாங்களுமா. அதேமாரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டைமில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இது எல்லாம் கூட்டமாக போகிறது அது ஒரு நம்ம அங்கே உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நமக்கு கேன்டீன் மாதிரிலாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம பே பண்ணுற பணத்துலேயே எல்லாமே வந்துடும். நமக்கு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த அமௌண்ட்டுக்கு தகுந்தது மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்லா இந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப கீழேருந்து பார்க்குறப்பே நமக்கே ரொம்ப பயமாக இருக்கும், அப்படி இருந்தது. கத்தி கத்தி கடைசியில் தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. அப்படியே கீழே இறங்குறப்ப ஒரே தொண்டை வலியாக இருந்தது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் எல்லாம்.
எங்களால் ஃபுல்லாக எல்லா கேமையும் கவர் பண்ணி எடுக்க முடியல. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுனால இதை போய் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து இருட்டான ரூம்குள்ளார வந்து அப்படியே கூப்பிட்டு போடுறாங்க. அதில் நம்ம பக்கத்துலலாம் பேய்லாம் இருக்கிறது மாதிரிலாம் பயங்கர இதுவாக இருந்தது, த்ரில்லிங்காக. அந்த ரூமில் நல்லா த்ரில்லிங்காகவே செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், இந்த எலும்பு கூண்டுலாம் எலும்பி நிற்கிறது மாதிரி. சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா நல்லா பயப்படுவாங்க. அப்படியே இருந்தது இந்த ரூம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஸ்கோதேக் மாதிரிலாம் இருந்தது. எல்லாம் ஒரு டான்ஸ் இதுமா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இதை பார்த்தே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நேரில் போய் நீங்களும் இந்த இதிலெல்லாம் இந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் போய் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த கேம்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு. நம்ம எங்கே எடுக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே அப்படியே திணறி போயிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய பேர் இதுலேருந்து கீழே இறங்கி வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம்ஸ்லேருந்து இறங்கி. ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்புற நேரத்துலையும் அதேமாதிரி தான் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணுறது மாதிரி எல்லாம் டான்ஸ்லாம் போட்டு கரெக்டாக அதை முடிக்கிற டைமே எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடியோ. இது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.